இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொறு தோசை தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரைப்படி அரிசியும் உளுந்தும் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக நான் தேங்காயும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்து சுடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சங்காட்டிக்கு ரொம்ப சூடாக இருக்குங்க. அதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். நான் இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கேங்க. நான் தோசைக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தோசை சுடுறதுக்கு பதத்துக்கு மாவை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டுங்க. அந்த கேப்பில் நம்ம தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா பொடி, அப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப பழுத்த தக்காளி எடுக்கலை, கொஞ்சம் காயாட்டு இருக்க தக்காளி தான் எடுத்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. நம்ம அடுத்தது தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நல்லா தோசை ஊற்றுறதுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா, தோசைக்கு செம்மையாக வருங்க. இது நான் அப்போவே ஆட்டி ஒரு 5 நிமிட்ஸ் அதை ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அப்போவே நான் தோசை ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா. இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சங்காட்டிக்கு இது தோசையை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, மொறு தோசை ரெடி ஆயிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.